அடுத்த கேள்விண்ணே. ஐயா, பால்வாடி ஆசிரியர்கள் போராட்டம் செய்றாங்க. அதை பத்தி எதனா தகவல் இருந்தா சொல்லுங்கள் ஐயா. அவங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ஏரியா சைடு போராட்டம் பண்றாங்க. அடிப்படை வசதி கூட இல்லைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரவு நேரத்தில் அங்கேயே தான் இருக்காங்க. அங்கன்வாடிய தான் பால்வாடின்றாரு. அங்கன்வாடி அவங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. கம்மி. 8,000 இந்த மாரி தான் இருக்கும். அவர்களுக்கான ஓய்வூதியம் ரூ. 2000 3000 பெருசா. இவரு தான் ரூ. 1000 வச்சுக்கிட்டே நீங்க போய் ஊட்டி, கொடைக்கானல்லாம் சுத்தி பார்த்துட்டு அது காச நமக்கு நல்ல மிச்சப்படுத்தி வரவேற்புடா இருக்கு. செலவழிச்சிடாதீங்க, மிச்சப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வாங்கன்ற அளவுக்கு இவரு இன்னைக்கு ரூ. 1000 உடைய தன்மைய 1960ல இருக்கிறாப்புல நம்ம ஆமா. முதல்வரு. அதனால அப்படி இருக்கிறவரு, இவங்கள எப்படி பார்ப்பாரு? "என்ன பிரச்சனை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு?" அப்படின்னு கேட்பாரு. சார் அவங்க வந்து ரூ. 23,000 சம்பளம் இப்ப ரூ. 16,000 ஆக்கிட்டாங்க. அத ரூ. 5,000 குறைச்சுட்டாங்க. அத ஏத்தி குடுக்கணும்னு கேட்குறேன். ரூ. 18,000லயே வாழலாமே என்ன பிரச்சனை இருக்கு? எவ்வளோ பண்ணலாமே! வீட்டு செலவு எல்லாம் போக சேமிச்சு வச்சு நகை வாங்கலாம். சுற்றுலா இன்பச் சுற்றுலா போலாம். போகலாம். எல்லாம் பண்ணலாம். ஏன் இப்படி இவங்க இது பண்றாங்க? அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்படித்தானே இன்னைக்கு அவரு தூய்மை பார்க்குறாரு. பண்ணிடலாமா? இந்த பார்வை எப்படி இருக்கு? ரூ. 5,000 குடுத்துட்டு 3 மாசத்துக்கான ரூ. 3,000 ஆள் ரூ. 1,000 ரூ. 1000 அப்ப அட்வான்ஸா குடுக்குறீங்கன்னு தான் அதோட அர்த்தம். இன்னைக்கு இன்னைக்கு போடுறாங்க. மார்ச் மாதம் இந்த மாரி தேர்தல் நடைமுறை வந்துட்டால், ஒருவேளை நிறுத்தப்பட்டால், அதற்காகத்தான் முன்கூட்டியே இந்த 3 மாதத்துக்கான குடுத்துருக்கோம். இது இல்லாமல் கோடை காலத்துக்கு இது. ஏன்னா அந்த 5 வருஷம் ஒரு தடவ வர்றது அது. லீப் வருடம் மாரி. ஆமா. போன பொங்கலுக்கே வருஷம்லாம் குடுக்கல. கோடை 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 விடுமுறை குடுக்கல. ஆமா. அதனால நாங்க வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. நேத்து என்ன சொன்னீங்க? முடக்க பார்த்தார்கள், கையை கையெழு முடுக்கினார்கள். எங்களை அத பண்ணோம். என்ன பண்ணாலும் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். தமிழகம் தலை வணங்காது. தமிழகம் போராடும். தமிழகம் வெல்லும். அப்புறம் என்னது? ஒன்றாக வெல்வோம். ஒன்றாக ஓரணில் தமிழ் ஒன்றாக வெல்வோம். ஆனா மத்த விஷயத்துல நாங்க தனியாக தனியா இருப்போம். நிற்போம். கவர்மெண்ட் குடுத்த காரையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றாக வெல்வோம். வெல்வோமா?